போச்சா. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்னாச்சு சொல்லுங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். பா Dress சூப்பரா இருக்குப்பா. அப்படியே சொல்லுக்குட்டி, சூப்பரா இருக்குல்ல? அப்படியே பேங்க் ஸ்டாஃப் மாதிரி இருக்கு. பேங்க் ஸ்டாஃபா? அது கணக்குல அப்பா வீக்கு பேங்க் வேலைலாம் செட் ஆகாது. இது வேற வேலை. என்ன வேலைக்குப்பா? இது உனக்கு சொன்னா உனக்கு புரியாது. உன்னோட எஜுகேஷன் யூ ஆர் ஜஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஐ எம் 8th பாஸ். அதனால உனக்கு புரியாது. நீ அம்மா கிட்ட கேட்டுக்கோ. ஏன் வெற்றி, நானும் கேட்கணும்னு இருந்தேன். அதை கேட்டுருங்க. இந்த 8வது பாஸ் ஆனவங்களுக்கு ஐடி கம்பெனில வேலை தராங்களா? கொடுக்குறாங்க. தரமாட்டாங்களே. படிப்புலாம் முக்கியம் இல்லை, திறமை தான் முக்கியம். இங்கிலீஷ் பேசுகிற கெப்பாசிட்டி இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. நான் தான் இங்கிலீஷில் பிச்சு உதறுவேனே. கொடுத்துட்டாங்க. அவ சொல்லியிருப்பா உழைச்சி சாப்பிட்றது தான் கௌரவம்னு. அதனால தான் சார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஹலோ பாட்டி, பல்லு சுட்டு போடுற வயசுல நாக்கு மேலே பல்ல போட்டு என் பொண்டாட்டி இப்படி டோன்ட் டாக், மைண்ட் யுவர் டீத். எங்க அப்பாவோட சொத்துலையோ எங்க அப்பாவோட நிழலையோ நான் வாழ மாட்டேன். சொந்தமா சுயமா கெத்தா ஸ்டைலா என் காலியை நிக்க போறேன். இங்க பாருடா, பொண்டாட்டி சொல்றதையெல்லாம் ஓரளவுக்கு தான் கேட்கணும். அதுக்கு மேல கேட்டேன்னு வச்சுக்கோ, பின்னாடி சிக்கல்ல தான் போய் முடியும். பாத்துக்க. அப்பா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க அம்மா பேச்ச மட்டும் நீங்க கேட்கலன்னா இந்நேரம் நீங்க கவுன்சிலரா கூட இருக்க மாட்டீங்க. அண்ணா, உன்னை அரசியல்வாதி கெட்டப்ல பார்த்துட்டு இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு நீயா நானு எங்களால நம்பவே முடியலண்ணா. இந்தடா மச்சான், இந்தா. ஹலோ, ஏன் அட்ரஸ் நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. அப்புறம் ஆனா உனக்கு பொருத்தமா இல்லைண்ணா. ஏய், என் பொண்டாட்டி நான் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அது போதும் எனக்கு. அப்படின்னா நல்லதா இருக்கும். அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணோம் அதை சொல்லுங்கடா. டேய், வேலை வாங்கி தரேன் வர சொன்னீங்க, நானும் வந்துட்டேன். என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாதம் சம்பாரிச்சு ஒரு அமௌண்ட்டை வீட்டில் கொடுத்தே ஆகணும்டா. ப்ரெஸ்டீஜ் இஷ்யூடா, இது இஷ்யூடா. செஞ்சிருவல்ல? செஞ்சிருவோம்ல. ஆனால் ஐடி வேலைன்னு வீட்டில் பில்டப் கொடுத்துருக்கேன்டா, புரியுதா? என் அப்பா உங்கள் 2 பேர்த்த விட என்ன ஓவராக கலஸ்டரு. சம்பாரிச்சு அந்த பணத்தை அவர் மூஞ்சி முன்னாடி நான் காமிச்சே ஆகணும். பேங்க்ல? ஓ, பேங்க் வேலையா? நீ படிச்ச படிப்புக்கு அது வேற குறைச்சல். முதல்ல அவன் சொல்றதை கேளு. சரி சொல்லு. இல்ல, பேங்க்ல லோன் கொடுப்பாங்கல்ல, அந்த லோனை வாங்கிட்டு பாதி பேர் பணத்தை கட்டாமே விட்டுருவாங்க. அதனால அவனுங்களெல்லாம் சுத்தி கண்டுபிடிச்சி அவனுங்க கிட்ட சண்டை போட்டு அந்த பணத்தை வாங்கணும். ஏய், நான் கலெக்ஷன் வேலையா? வசூல் பண்ண சொல்றீங்க? என்னடா படிச்சு சத்தமா சொல்றா? வெற்றி பெயில வந்திருக்கான் இல்லையா, அதான் கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. சம்மனா? ஏங்க என்ன ஆச்சுங்க? எல்லாம் உன் பிள்ளையால வந்ததுதான். கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த கேஸ் முடிஞ்சு தொலையாது போல இருக்கே. திரும்ப ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. பெரிய தலைவலியா இருக்கே. எங்க உன் புள்ள? வெளியே போனவன் இன்னும் வரலங்க. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஐயா ஒய்யாரமா பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு வெளியே கிளம்பிட்டாரு. இதுல தனி கொடுத்தன வேற. ஏங்க, அதான் அவன் திரும்ப வந்துட்டான்ல. ஆமா, அவனால தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை தான். ஒரு பக்கம் கட்சிக்காரன்லாம் போன் அடிச்சு உங்க புள்ள உங்க கூட இல்லையாம்ல, தனியா கொடுத்தன போயிட்டானாமே, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையான்னு துக்கம் விசாரிக்கிறாங்க. இது இப்படின்னா இன்னொரு பக்கம் கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்சியில நான் நல்ல பேரை சம்பாரிச்சா அதை மொத்தமா அழிக்கிறதுக்கு இவன் ஒரு ஆளு போதுண்டி. உசர வாங்குறான். ஏங்க, அவன் நம்ம புள்ளங்க. அவன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சா செஞ்சான்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் தானே கூட இருந்தீங்க. இதெல்லாம் எனக்கு சரியா படல. எனக்கு தெரிஞ்சே கூடிய சீக்கிரம் உன் புள்ள ஜெயிலுக்கு போயிடுவான். கிரிக்கெட்னா என்னன்னே உனக்கு தெரியாது. நீ எல்லாம் கிரிக்கெட்டுக்கு பெட்டிங் கட்டுற. இது வேலைக்கு ஆகாது. நான் கொடுத்த மொத்த பணத்தையும் இப்பவே செட்டில் பண்ணு. யூ ப்ளீஸ் யா, நான் இப்படிலாம் பண்றது என் ஒய்ஃப்க்கு தெரியாதியா. தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாடியா. மொத்தமா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாயா?
அதுக்கப்புறம் சல்லி பைசா கூட தேராது. அதுக்காக நான் வெயிட் பண்ணணுமா? இப்போ நீ அவள் புருஷன் தானே, அவள் இப்போ வசதியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்காக அவள் பணம் தர மாட்டாளா? நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசி காசு வாங்க போகிறேன். ஆ மேடம், மேடம். யோ ப்ளீஸ் யா, சத்தியமா சொல்றேன்யா, என்னை பத்தி முழுசா என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காதியா. வெறும் வெத்து பேப்பரியாண்ணா, என்னை வச்சு உன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாதியா. அப்போ என்ன பண்ணலான்ற? சரியா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி தரேன். எத்தனை நாள்? ஒரு ஒரு மாசம். பெட்டிங் ஆடுறப்ப மட்டும் பால் டு பால் பெட் கட்ட தெரியுதுல, இப்போ டைம் மட்டும் ஒரு மாதம் வேணுமா உனக்கு? ஏற்கனவே வெயிட் பண்ணதெல்லாம் போதும். போன வாங்கி பெட் கட்டினேன், இப்போ அடுத்த வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாது. யோ ப்ளீஸ் யா, இந்த ஒரு டைம் வெயிட் பண்ணியா, இந்த ஒரு டைம் மட்டும் யா. ஓகே, 3 நாள். அதுக்குள்ளே எல்லா பணத்தையும் எண்ணி வைக்கிற. இல்லைன்னு வையே, உன் மொத்த கதையையும் உன் பொண்டாட்டி முன்னாடி பாட்டா பாடிட்டு உன் வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் 6 மாதத்தில் செலவாயிடுச்சு சார். நீங்கள் பண்ண கொலையால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சொத்து கிடச்சிருக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடச்சிருக்கு. அதில் 10% எனக்கு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க? டேய், நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. எனக்கும் தேவை நிறைய இருக்கு சார். ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். இல்லை வேணாம் 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 வேணாம், நான் வரல. நீங்களே ஒரு இடத்த சொல்லுங்க, நான் அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பப்போ செலவுக்கும் கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறேன். இதுதான் என் அர்ஜென்ட் சார். என்ன டென்ஷனா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஜெகன்? சச்சா, அதெல்லாம் என்னோட போட்டோம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என் பேபி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப நீங்களும் கூலா ஜாலியா இருங்க. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நம்மள டென்ஷன் பண்ண கூடாது. ஈவினிங் நம்ம 2 பேரும் மூவி போலாமா? ஒரு செம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கு. போலாமே, போலாம் பேபி. நான் இருக்கிற நிலைமையில படம் பார்க்கறது ஒண்ணுதான் குறை. சரி, நீங்க போய் ரெடி ஆகுங்க, நான் போய் டிக்கெட் புக் பண்றேன். சரி, ஓகே. ஏண்டா, செத்ததுதான் செத்த, சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு செத்துருக்கலாம்ல. யாரோ கண்டவங்க பேர்ல எழுதி வச்சு இப்ப எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. நான் எதுக்கு ரிஸ்க் எடுத்தனோ எல்லாம் வேஸ்டா போச்சு.